ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிகேவி சேனல். இன்றைக்கி பாவக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இது பாவக்காய் பொரியல்னு சொல்லலாம், இல்லை தொக்குன்னு சொல்லலாம், இல்லை வறுவல்னு சொல்லலாங்க. எப்படி வேணாலும் இது பண்ணலாங்க. பாவக்காவோட கசப்பும் அந்த அளவுக்கு இந்த இதில் தெரியாதுங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வெறும் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சீரகம் போட்டு நல்லா பொரிக்க விடணுங்க. பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4 கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இது நல்லத்தையும் போட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. பருப்போட கலர் மாறக்கூடாதுங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்த உடனே அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா பழமாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குங்க. நல்லா தொக்கு மாதிரி வருங்க பொரியலும். அதனால நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயமும் தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்த உடனே நான் பாவக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இது நீளமாகவும் போடலாம், இல்லை ரவுண்டாகவும் போடலாங்க. ஆனால் நான் இன்றைக்கி பாவக்காவை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக தாங்க கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பாவக்காய் எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும்போது அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் குறையுங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. வதக்கி கொடுத்து சிம்மிலே வச்சு வதக்கி கொடுத்துக்கலாங்க. நல்லா அது சுருண்டு வருங்க. பாவக்காய் ஓரளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கி ஒரு கண்ணாடி போல் நல்லா கொஞ்சம் சுருங்கி வருங்க. அப்போது அது கூட நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அப்புறமா தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தா இதுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. தேவையான அளவு கொஞ்சம் மிளகாய்த்தூளையும் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு சிம்மிலே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துர்லாங்க. வதக்கி கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மிளகாய்த்தூளும் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க. பாவக்காய் நல்லா வதங்கி அந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா சுண்டி வரட்டுங்க. நல்லா இது ஒரு தட்டு போட்டு கூட மூடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். நல்லா பாவக்காயிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா தொக்காக வந்திருக்கு பாருங்கள். இது கூட வெங்காயமும் தக்காளியும் நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய சேர்த்துப்போம்னா நல்லா தொக்கு மாதிரி வருங்க. நம்ம உருளைக்கிழங்கு பொரியல்லாம் பண்ணுற மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வருங்க. அன்றைக்கி கொஞ்சமாக போட்டதுனால அப்படி பொரியல் மாதிரி இருக்குங்க. பாருங்கள், திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இன்னும் நல்லா சூப்பராக நல்லா அந்த எண்ணெய் மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாவக்காய் அவ்வளோதாங்க. இனி இறக்கிடலாங்க. பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெறும் சாதத்தோடு பிணைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வருங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.